பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனங்களே, ஆவியானவருக்குள்ள நம்மளை எப்படி திடப்படுத்திக்கிறது, we are encouraged by the Holy Spiritங்கிற சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆவியானவருக்குள்ள நம்மளை எப்படி உற்சாகப்படுத்தி, எப்படி ஆவியானவர் அனுதினமும் நம்ம வாழ்க்கையில அவரோட கூட நம்ம நடக்க முடியும், அவர் சொல்றதை கேட்டு செய்ய முடியும் அப்படின்னு. இன்னைக்கு அதுக்கான இதுல என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் சீரீஸ்ல இன்னைக்கான தலைப்பு என்ன பார்க்க போறோம்னா, ஹவு த ஹோலி ஸ்பிரிட்ஸ் ஒர்க்ஸ் இன் அஸ். அதாவது ஆவியானவர் நமக்குள்ள எப்படி கிரியை செய்ய முடியும், எப்படி அவர் நம்மளை மாத்துறாரு, எப்படி நமக்குள்ள அவர் செயல்படுறாருங்கிறது தான். அதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு வசனங்களை கொடுத்துருக்காரு. வசனத்தோட கூட நான் என்னோட வாழ்க்கையில ஆவியானவர் எப்படி எனக்குள்ள மாற்றத்தை உருவாக்கினாரு, எப்படி எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தாருங்கிறது ஒரு சில சாட்சிகளை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வந்திருக்கும் ராஜா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி எங்கும் அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவருக்கு ஆண்டவரே சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்தும்படியாக ஆவியானவர் சொல்லுகிறது காதுகள் கேட்க கடவுள். ஆவியானவரே நீ சொல்லுகிற இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்கிற நாங்களும் சொல்லுகிற நாங்களும் ஆண்டவரே உமக்குள்ளாக உம சத்தத்தை கேட்டு கீழ்ப்பணிந்து நடக்கும்போது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தராஜ்யம் கட்டும்படியாக இயேசு நாம் உயர்த்தும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமும் ஆண்டவரே எங்கள் மூலியமாக மகிமைப்பட ஆண்டவரை சொல்லுகிற எங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களையும் ஆண்டவரே இந்த லார்ஜஸ்ட் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரியில ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து பிரயோஜனப்படுத்துவீராக, உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். என்னோடு கூட யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்துக்கோங்க. சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமீன். யாரு ஆவியானவர்? யாரு? சத்திய ஆவியானவர். அப்போ அப்படிப்பட்ட ஆவியானவர் அவர் என்ன பண்ணுவாரா, சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துவாராம். அவர் நமக்குள்ள வரும்போது சகல சத்தியங்கிறது என்ன, நான் எப்பவுமே சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கார். இயேசு அறிகிற அறிவு, இயேசுதான் ஜீவனுள்ள தேவன். அவர் நமக்காக இறங்கி வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்த, நம்ம பாவம் சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். எப்ப ஏற்றுக்கொள்வார்? நான் அவரை ஜீவனுள்ள தேவனா என் ரட்சகரா ஏற்றுக்கொள்ளச்சு. அவரோட ரத்தம் என்னோட சகல பாவங்களையும் நம்மளுது கழுவி சுத்திகரிக்கும். இயேசு நம்ம சொந்த ரட்சகரா மாறுவார். மாறுவதோடு மாத்திரம் இல்லாம நம்ம இம்மைக்குரிய காரியங்களையும் பரலோகத்துக்குரிய காரியங்களையும் அவர் வழி நடத்துவார். அது மாத்திரம் இல்ல, நம்ம இங்க வாழற வாழ்க்கையும் இயேசுக்குன்னு வாழ வைப்பார். மரிக்க செய்வோம், அந்த பரலோகத்துல போய் நித்திய ஜீவன் அடையும்படி உதவி செய்வார். ஸோ இதெல்லாம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள இந்த பூமியில நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆவியானவர் வேணும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அப்புறமா சத்தியத்துல நடக்கிறதுக்கு எனக்கு ஆவியானவர் தான் போதித்து வழி நடத்தணும். நேற்றுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாரு, நான் பிதா கிட்ட போறேன், உங்களுக்காக நான் போகலைனாக்கா என்னால ஆவியானவரை அனுப்ப முடியாது, ஒரு தேற்றவாளன்னு அவர் வர முடியாது, நான் போனாதான் அவர் வர முடியும். ஸோ நான் போய் அவர் நன்மைக்காக தான் உங்களுக்கு அனுப்புறேன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரு, சத்தியத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் இந்த உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துவாருன்னு. ஸோ அப்படிப்பட்ட ஆவியானவர் வந்தாச்சு. இயேசு கிறிஸ்து பரமேறி போயாச்சு, ஆவியானவர் நமக்காக வந்தாச்சு. இப்போ ரட்சிக்கப்பட்ட நம்ம இயேசு அறிகிற அறிவுக்கு ஆவியானவர் நம்மளை உணர்த்துறாரு. இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன்னு நம்ம மனம் திரும்புறோம். பாவத்தை குறித்து உணர்த்துறதுனால நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்றுக்கொண்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. சரி, இப்ப அடுத்தது என்ன, அந்த ஆவியானவர் தினம் தினம் நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வருங்காலத்தை குறித்தும், இந்த பாருங்க இதை போட்டிருக்கு, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, எங்க வரும்போது, நமக்குள்ள வரும்போது, உங்களுக்குள்ள வரும்போது, உங்களோட ஆவி ஆத்மா சிந்த சரீரத்துல உங்க இருதயத்துல அவர் வரும்போது, நீங்க அவரை அலோவ் பண்ணும்போது என்ன நடக்கும், அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சத்தியங்கிறது இயேசு கிறிஸ்து. அந்த சகல சத்தியங்கிறது இந்த வேதத்துல போட்டிருக்கிற சத்தியம். நம்ம நினைக்கிற, நம்ம யோசிக்கிற, இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ சிலப்ப சத்தியமா அப்படிங்கிறவன் அந்த சத்தியம் எல்லாம் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி, வேதத்துல பத்தி, தேவனை பத்தி, பிதாவை பத்தி, பரிசுத்தாவியனை பத்தி, கர்த்தர் ராஜ்யத்தை பத்தி, கர்த்தருடைய நீதியை பத்தி, அதை பத்தி தான் அவர் போதித்து வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய சுயமா பேச மாட்டார். தான் அப்படியே எதுவுமே பேசல. அவர் எப்படி பேசுறாராம், தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும், யார்கிட்ட கேள்விப்படுறாரு, பிதா பேசுறதையும், இயேசு பிதாவுடைய சித்தத்தையும், இயேசு கிறிஸ்து சொல்றதையும், இயேசு கிறிஸ்து கேள்விப்படுறதையும் அவர் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எப்படி, இப்ப எனக்காக பிதாவுடைய சித்தம் என்ன, நான் என்ன பண்றேன், நான் சில தவறுகள் செஞ்சு அதை செய்யக்கூடாது, இப்ப உங்களுக்காகவோ உங்க குடும்பத்துக்காகவோ உங்க பிள்ளைகளுக்காகவோ
தேவ சித்தம் என்ன, நீங்க எந்த வழியில நடக்கணும், எந்த இடத்துல எப்படி போய் பேசணும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு அட்மிஷனுக்காக ட்ரை பண்ணீங்கன்னா அது எங்க போகணும், எப்படி பேசணும், எப்படி இது பண்ணணும், இல்ல தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கணும். அது எல்லா காரியங்களையும் தானா சுயமா பேசாம தேவ சித்தம் என்னங்கிறத அறிந்து, இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாங்கிறத அறிந்து, அவர் சொல்லுகிறத கேட்டு அதை உங்களுக்கு தெரியப்படுத்தி, இப்படி ஜெபிமா, இப்படி பண்ணுமான்னு உங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர் என்ன பண்றாராம், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பாராம். ஒரு பிரச்சனை வரப்போகுது, போராட்டம் வரப்போகுது, நீ கர்த்தருக்கு முன்பாக நீ அமர்ந்து ஜெபி, உன் பிள்ளைகளுக்காக ஜெபி, உன் கணவருக்காக ஜெபி, இல்ல உன் மனைவிக்காக ஜெபி, ஊழியத்துக்காக ஜெபி, நீ தேசத்துக்காக ஜெபி, இல்ல யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுதா, இல்ல உங்களுக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக எப்படி வேணாலும் வரும் காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களை பத்தி இப்ப உங்களை ஒரு விஷயத்துல வந்து ஆண்டவர் ஈடுபடுத்தணும்னு விரும்புறாருனாக்க அந்த விஷயத்த ஆவியானவர் உங்களுக்கு தெரியப்படுத்தி அதுக்காக ஜெபிக்க வைப்பார், அதுக்கான காரியங்களை நடப்பிக்க வைப்பார், அதுக்கான பலனை தருவார், அதுக்கான பாதுகாப்பு தருவார், அதுக்கான ஆலோசனை தருவார், வருங்காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமீன். ஸோ இப்போ இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில் நடந்த சாட்சி நான் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு 2013 கர்த்தர் கிருபையில. அப்போ வந்து நான் வந்து ஒரு புறஜாதி இதுலேருந்து வந்ததுனால நான் 10ஓட 1 11 தான் இயேசுவை நான் நம்பிட்டு இருந்தேன். நான் அந்த புறஜாதி வணங்கின அந்த காரியங்களும் நான் வணங்கிட்டு இருந்தேன். இயேசுவோட இதுக்கு நம்ம சபைக்கு போயிட்டு வருது ஆரம்பத்தில், நான் சொல்றது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில். ஓகேவா? ஸோ அப்படிதான் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது என் குடும்பத்தில். அது மூலிமா நான் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அந்த புறஜாதி இது அவங்க அந்த சம்பிரதாயம் அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இயேசுவோட இதுக்கும் ஆலயத்துக்கும் நான் வந்துட்டு இருந்தேன். அப்போ எனக்குள்ள ஆவியானவர் பல விஷயங்களை பேச ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் அவர் எனக்குள்ள பேசின ஒரு வார்த்தை பஸ்கான்னு. எந்த மனுஷனுமே நான் என் சபையிலையும் கேட்கல, என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லலை, நான் வேதத்தில் படிக்கலை. திடீர்னு எனக்குள்ள ஒரு பஸ்கா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. எனக்கு அப்போ இருக்க பஸ்கான அர்த்தமே தெரியாது. அப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறச்சு, அவள் ஸ்பிரிச்சுவலாக எனக்கு கிறிஸ்துக்குள்ள நடத்தினவள். அப்போ அவள் சொன்னா பஸ்காங்கிறது வந்து பலியிடுறது தேவனுக்காக, அதாவது அதியாக நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கோம் இல்லையா, பலியிடுற அந்த பண்டிகை அந்த இதுங்கச்சேன்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஆவியானவர் உணர்த்தினது பஸ்காங்கிறது எனக்காக பலியிடப்பட்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஸோ அந்த இது புரியுதுங்களா உங்களுக்கு? இது எந்த மனுஷனுமே சொல்லலை. ஆனால் அது எனக்கு ரியலைஸ் ஆக ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை கேட்டது. அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு சின்ன விஷயம், எங்கள் வீட்டில் பிள்ளைகளோ இல்லை கணவரோ வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆச்சுன்னா எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், முட்டி போட்டு ஸ்தோத்திரம் சொல்லு அப்படின்னுவாரு. திடீர்னு நான் முட்டி போட்டு ஸ்தோத்திரம்னுவேன். டக்குன்னு பார்த்தா பிள்ளைகள் கணவரெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதா அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடத்துகிறான்னு. இது ஒரு விஷயம். எனக்குள்ள ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க ஆண்டவரை பற்றி சபைக்கு போச்சுன்னு ஆனாலும் நான் வந்து என்னோட அந்த பழைய ஒரு பின்னணியில் இருந்தேன் இல்லைங்களா, புறஜாதி இதில் அந்த ஆராதனையில் அந்த வழிபாட்டில் நான் அங்கேயும் போயிட்டு இருப்பேன். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன்னா இயேசு ரத்தம் ஜெய் இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னோட அறியாமல். ஓகேங்களா? ஆனாலும் என் தேவன் என்னை கைவிடாத எப்படி பண்ணாருனாக்கா, ஒரு நாள் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, நீங்க தான் உண்மையான தெய்வம்னாக்க நான் மற்றதெல்லாம் வணங்கக்கூடாதுனாக்க எனக்குள்ள ஒரு இது மற்றதெல்லாம் ராங் அப்படிங்க. அப்போ அந்த ராங்குனாக்க நான் எந்த மனுஷங்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன், யாருக்கிட்டையும் இது பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சது, என்னோட ஆண்டவர் பேசுறாரு. ஆனா எனக்கு அப்ப தெரியாத ஆவியானவர் தான் என்னோட இடைப்பட்டு கொண்டு இருக்காருன்னு. ஓகேவா? ஸோ நான் அப்ப சொன்னேன், நீங்க பேசுறீங்கல்ல, அப்ப நீங்க ஜீவனுள்ள தேவன் இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்னாக்க எனக்கு ப்ரூவ் இட். நான் எந்த மனுஷங்கிட்டையும் கேட்க மாட்டேன். நீங்க சொல்ற ஆன்சர் நான் நம்பும்படியா, நான் புரிஞ்சிக்கும்படியா, அதை ஏத்துக்கும்படியா இருந்தா மட்டும்தான். இல்ல மத்தவங்க சொல்றாங்க, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு நாள் ஜஸ்ட் என் கிச்சன்ல இருந்துச்சு வெறும்னு வேலை செஞ்சுக்கிட்டே தாங்க இப்படி சொன்னேன். அப்பா ஆவியானவர் என்னோட மெல்லி சத்தத்துல பேசினது என்னன்னாக்க, அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் வந்த பின்னணியில அந்த சில புக்குகள்லாம் இருக்கும், அதுல கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு போட்ட அந்த ஒரு இதுதான் இருக்கும், அந்த பஞ்சாங்கமா வாட்எவர் இட் இஸ். ஓகேவா? அப்ப அதுல ஆண்டவர் சொன்னாரு, எத்தனையோ தெய்வங்கிற பேர்ல அந்த நான் வந்த பின்னணியில பிறந்திருக்காங்க வந்திருக்காங்கங்கிற ஒரு இது இருக்குல்ல, அப்ப அவங்க பேர்ல ஏன் போடல, அவங்களோட பேர்ல ஏன் அந்த புக்ல எல்லாம் இல்ல, ஏன் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்கிற இதுல இருக்கு. அப்ப அவர் சொல்லிட்டு சொன்னாரு, அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டு இதோட நிறுத்தல சொல்லிட்டு சொன்னாரு, நீ ஒரு பந்து எடுத்துக்கோ, தண்ணியில போட்டு அமுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். உடனே நான் ரிப்ளை பண்ணேன், பால் மேல வந்து நகர்ந்து வந்துடும். அப்படிதான் சத்தியத்தை நீ எவ்வளவுதான் அமுக்கி மூடி மறைச்சாலும் சத்தியத்தை யாராலும் மறைக்க முடியாது, அது வெளியில வந்துடும், அது யாராலுமே மறைக்க முடியாது. அதனாலதான் அந்த புக்ல கிறிஸ்துவுக்கு முன்
எத்தனையோ இதுங்களை மற்றவங்க எல்லாம் தெய்வம்னு வந்து பிறந்து அவதார புருஷர்களா அவதார இதுவா எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க பேர்ல அந்த புக்ல வந்து அந்த கால்குலேஷன் போடுறதுக்கோ இதுக்கோ போட்டிருக்கலாமே. ஏன் அந்த இடத்துல கால்குலேஷன்ல கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் தானு இதை மாத்த சொல்லிட்டு இப்ப சில பேருக்கு தோணலாம், இல்ல அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கேலண்டர் இது அப்படி இருந்தது பிளா பிளா, நாங்க சயின்டிபிக்கா இப்படி டேட் இதெல்லாம் வந்தது, இது இந்த காலகட்டத்துல தான் இப்படிதான், நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா என்ன சொன்னாலுமே நீங்க யோசிச்சு பாருங்களேன், மத்தவங்க எல்லாம் பிறந்ததுக்கு ஒரு டேட் ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த ரெக்கார்டு வச்சு ஏன் போடல? ஏன் கிறிஸ்துவ வச்சுதான் ஏன் போடணும்? நீங்க எந்த மத இதுல போய் எடுத்து பார்த்தாலுமே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் தான் இருக்கும் அவங்களோட சம்பிரதாய இதுலயுமே. ஏன் அப்படின்னா அதுதான் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, சத்தியத்தை ஒரு நாளும் மறைக்க முடியாது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன். இது சொல்லி கொடுத்தது எனக்கு எந்த ஊழியக்காரங்க கிடையாது, எந்த என்னை வந்து இயேசுக்குள்ள மாற்றத்துக்குன்னு யாராவது வந்தாங்களா மனுஷங்க, யாரும் இல்லைங்க. என்னால சாட்சியா சொல்ல முடியும், கர்த்தர் நாம மகிமைக்குன்னு சொல்றேன், அவர் பைபிள்ல இருந்து சொல்றேன். கண்டிப்பா ஆவியானவர் தான் எனக்கு இது போதித்து நடத்தினார். ஏன் இது சொல்றேன்னா, இதை பாருங்க, அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். எது உண்மையோ எது நிஜமோ அதுதான், அதை பத்தி நடத்துவார். அன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசினாருங்க. அந்த நொடி பொழுது நான் அவர் என்னை முற்றிலுமா அர்ப்பணிச்சேன். அப்ப நான் அன்னைக்கு உடனே மாறிட்டேனா ஏத்துக்கிட்டேன். ஆனா என்னோட சில ஜென்ம சுபாவங்கள், என்னோட யோசனைகள், என்னோட காரியங்கள், என் பின்னணிகள், என்னோட குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆவியானவர் பிதாவோட சித்தம் என்னை பத்தி என்ன, என் குடும்பத்தை பத்தி என்ன, நான் எப்படி இருக்கணும், கிறிஸ்துவனை எப்படி பின்பற்றணும், கிறிஸ்துவை எப்படி நான் சார்ந்து இருக்கணும்னு தினமும் இந்த நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் கிருபையினால ஆவியானவர் என்னை போதிச்சு வழி நடத்திக்கிட்டே வராரு. சோர்ந்து இருக்கும் போது பலன் தருவாரு, நான் பயந்து இருக்கும் போது பயப்படாதேன்னு சொல்லுவாரு, நான் நொடிஞ்சு போய் இருக்கிறச்சு என்னை ஆற்றுவாரு தேற்றுவாரு. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆவியானவரை நம்மளோட பேச, நம்மளை உற்சாகப்படுத்த, சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் திரியேக தேவனாய் இருக்கிறவரை அவரை நம்ம வாழ்த்தி வணங்கி நம்ம வாழ்க்கையில நம்ம வரவேற்கும் போது, அவரை கொண்டாடும் போது நம்ம பிதாவோட சித்தத்தை செய்யறோம். இயேசுவோட நாமத்தை உயர்த்ததுக்கு நம்ம ஒரு காரணவரா இருக்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். அது மாத்திரம் இல்ல, ஆவியில நம்ம நடக்கும் போது நம்ம இந்த பூமிக்குரிய விஷயத்தை குறித்தோ இந்த உலகத்துக்குரிய விஷயத்தை குறித்தோ நம்ம கவலைப்படாம இருக்கிறச்சே ஆவியானவர் நிச்சயமா இங்கேயும் நம்மளை பிதாவுக்குமான பரிசுத்த நாமத்துக்கு சாட்சியாக வாழ வைப்பார். நம்ம மரித்து போகச்சேவும் ஆண்டவர் நாம மகிமைக்கடன் நித்திய ஜீவன் பெறுவதற்கு நம்மளுக்கு ஆண்டவர் வழிவாசலை திறந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரங்களா உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆவியானவருக்கு அவர் பேசுவாருங்க, அவர் ஆலோசனை சொல்லுவாருங்க, அவர் வழி நடத்துவாருங்க. என் சாட்சி யோசிச்சு பாருங்களேன், இது எந்த மனுஷனுமே எனக்கு சொல்லி தரலங்க. வேற யாராவது சொல்லி கொடுத்துருந்தா கூட ஓகே, அவங்க தெரிஞ்ச ஞானத்தை வச்சு சொன்னாங்க. இது எனக்கு ஆவியானவரே வந்து சொல்ல, நீங்க கேட்கறவங்க உங்களுக்கு தோணலாம் இப்படி கூட நடக்குமான்னு. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். நீங்க மனசார மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகர் ஆவியானவரே மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன். இதோ அம்மாவோட பேசின, சகோதரியோட பேசினீங்கன்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட அனுபவத்தை எனக்கு தாங்க, ஏன் கூட பேசுங்க, என்னையும் வழி நடத்துங்க, என்னோட உறவாட வாங்க. நீங்க வாஞ்சியோட கேட்கறச்சு நிச்சயமா ஆவியானவர் வருவாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆவியானவரை நீங்க வரவேற்கச்சு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்க வாஞ்சியோடு அவரை கூப்பிடுச்சு நிச்சயமா அவர் உங்களை அபிஷேகிப்பார், கிறிஸ்துக்குள்ளாக உங்களை வழி நடத்துவார். இங்க பூமியில நீங்க கனிதர வாழ்க்கை வாழ முடியும். ஒரு நாள் வரும்போது அந்த எட்டர்னல் லைஃப் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்பட, அப்படி இல்லைனாக்க மரித்த பின்பும் அவரோட கூட போய் நம்ம வாழ்க்கை வாழ அந்த எட்டர்னல் லைஃப் பெற்றுக்கொள்ள நிச்சயமா ஆவியானவர் உதவி செய்வார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆவியானவரை பற்றி ஆண்டவரை நீர் கற்றுக் கொடுக்கிற இந்த பாதத்துக்காக நன்றி. ஆவியானவரே, உம்மை வாஞ்சியோடு வரவேற்கிறோம் ராஜா. இப்பொழுதும் கேட்டுக்கொண்டது தேவ ஜனங்கள் ஆண்டவரே, நீர் யார் என்ன என்பது தெரியாமல் இருந்தால் உண்மை அறிந்து கொள்ள முடியாது தகப்பனே, உண்மை புரிந்து கொள்ள முடியாது தகப்பனே. ஆனாலும் ஒரு சுத்த கிருபையினால ஆண்டவரே நீர் என்னுடன் பேசுகிறீரே, எத்தனையோ பரிசுத்தவான்களுடன் பேசுகிறீரே ஆண்டவரே. எங்களோட தாளந்தினாலேயோ இல்ல நாங்கள் ஜபிக்கிறதுனாலயோ நாங்கள் உண்மை ஒத்துமா இருக்கிறதுனாலே இல்ல ராஜா. தேவனே, உங்களுடைய சுத்த கிருபையினால மாத்திரமே, பிதாவுடைய சித்தத்தினால ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். இப்பொழுது ஊற்றுவீராக தகப்பனே. ஆண்டவரே, அபிஷேகம் பெற்றவர்களை இன்னும் புது அபிஷேகம் நிரம்பட்டும். அபிஷேகம் பெறாதவர்கள் பரிசுத்தாவியர் என்ன என்று அறியாதவர்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக தகப்பனே. ஆண்டவர், ஒரு பிள்ளை தகப்பன் எடுத்து மீனை கேட்டா கள்ள திறக்கிற தேவன் அல்லவே ஆண்டவரே. நீர் பரிசுத்தாவியர் கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. தாகம் உள்ள மேல் ஆண்டவரை தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீரே ஆண்டவரே, ஜீவ தண்ணீரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால
பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ள அபிஷேகத்தினால ஒவ்வொரு ஜனத்தையும் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லுகிற என்ன நிரப்புங்கப்பா, கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்களை நிரப்புவீராக தகப்பனே. ஆண்டவரே அணு தினமும் ஆவியானவர் உதவியுடன் கர்த்தர் ராஜ்யம் கட்டுவதற்கும் கர்த்தர் நீதி நடக்கிறதுக்கும் அந்தந்த குடும்ப தேவைகளையும் பூமிக்குரிய வாழ்க்கையை நடத்துவதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடப்பதற்கும் ஆவியானவரே நீரே சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து வழி நடத்துவீராக தகப்பனே. நீரும் சொந்தமா பேசாதபடிக்கு பிதாவுடைய சித்தம் என்னவென்று நீர் கேள்விப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் சித்தம் என்னவென்று அறிந்து கொண்டு அதை கேட்டு வரும் காரியங்களை குறித்து எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் தெரியப்படுத்தி அப்படி நடப்பிப்பதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம். நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ள வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே ஒரு தாய் நேசிக்கிறது போல எங்களை நேசித்து எங்களை சுத்திகரித்து எங்களை தகுதிப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் அந்த நரகத்துல போய் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேறும்படி ஆண்டவரே நித்திய ஜீவனை அடையும்படியாக நீர் எங்களோடு உறவாடி ஆண்டவரே இம்மட்டும் எங்களை வழி நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. எந்த இடத்திலும் நாங்களோ ஆண்டவரை கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்கள் ஒரு நேரமும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு வேதனைப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இதுவரைக்கும் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஆவியானவரை வேதனைப்படுத்தின காரியங்கள் இருந்தால் இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு விஷயம் எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆவியானவர் எங்களை மன்னித்து எங்களை சுத்திகரித்து மீண்டும் எங்களை நிரப்புவீராக. காலியான பாத்திரமாக நாங்க வந்திருக்கோம்ப்பா. உம்முடைய வல்லமையினால உம்முடைய அபிஷேகத்தினால உம்முடைய ஆண்டவரை அன்பினால உம்முடைய பரிசுத்தத்தினால உம்முடைய ஞானத்தினால எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ. இந்த சாட்சி ஒரு துளிதான். இது போல பல சாட்சிகள் என்கிட்ட இருக்கு. என் பர்சனல் லைஃப்ல நடந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு நாள் ஒன்னொன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆவியானவர் என்ன நடத்தினவர் நிச்சயமா உங்களையும் நடத்துவார். தேவையெல்லாம் உங்களுக்கு வாஞ்சி இருக்கணும். ஆவியானவரே என் கூட வாங்க, என் குடும்பத்துக்கு வாங்க, நம்ம தேவனோட நாம மகிமைப்படுத்துவோம், ஒன்னா சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், இயேசு நாமத்தை உயர்த்தப்பட கர்த்தர் ராஜ்யம் கட்டப்பட. ஆவியானவரே உங்களை நான் கொண்டாடுறேன், வாஞ்சிக்கிறேன், வரவேற்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. ஓடோடி உங்ககிட்ட வரதுக்கு அவர் காத்துக்கிட்டு இருக்கார். ஆமீன். காட் பிளஸ் யூ.